ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடி தோட்டம் தான் பார்க்கலான்னு போயிருந்தோம். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா நித்திய மல்லி செடி தான் இது. இது வந்து வச்சு 3 மாதம் ஆகுது. அதிலே தக்காளி செடியாக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் உங்களுக்கே தெரியும். இது பார்த்திங்கன்னா கொடி மாதிரி வளரும்ல, அதுதான் அந்த செடி தான் இது. வாங்க அடுத்த செடிக்கு நம்ம போகலாம். இது பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி, முள்ளு கத்திரிக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவே தானாக வளர்ந்த செடி தான் இது. இது நாங்கள் இதில் பிடுங்கி தனியாக நட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் விடுது, பார்த்தா உங்களுக்கே தெரியும். எல்லாமே இலையில கூட இல்லை, முள்ளாக இருக்கும். பக்கத்தில் இந்த சைடும் ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்கோம் சின்னதாக. அதில் பார்த்திங்கன்னா முருங்கை செடி தான் இது. இது நாங்கள் சின்னதாக ஒரே ஒரு கிளைய மட்டும் நட்டோம். இது செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இது நாங்கள் எடுத்து நிறைய வாட்டி செஞ்சிட்டோம். இது சுண்டைக்காய் செடி, சின்னதாக இருந்தது, இப்போ நல்லா பெரிய லீஃபாக வருது. இது பார்த்திங்கன்னா ஆலவேலை கட்டா இருக்குல்ல, அதுதான். அது பக்கத்தில் சப்ஜா செடி நாங்கள் வச்சுருக்கோம். திருநீற்று பச்சை இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இதுக்கு எதிர்த்தா போல் மல்லிப்பூ செடி இருக்குது. இது வந்து அடுக்கு மல்லி செடி. இதில் 6 அடுக்கு பூக்கும். இதில் மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இது எங்கள் பாட்டி வீட்டாண்டேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். இது பக்கத்துலேயே சப்போட்டா செடி இருக்குது. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதுக்கு இந்த சைடு வந்து பட்ரோஸ் செடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா லைட் செட்டிங் மாதிரி, இது செம்மையாக இருக்கும். இது வந்து 3 கலரில் வரும், ஆரஞ்சு, பிங்க், ரெட்டு. அது பார்த்திங்கன்னா நான் சின்னதாக பிடுங்கி நட்டது. இப்போ இது நல்லா வளர்ந்துருக்கு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, பிங்க், ரெட் இருக்குது பாருங்கள். இதில் நிறைய முட்டைலாம் இருக்குது. நாங்கள் டெய்லியும் இதில் பறிப்போம் பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் கத்திரிக்காய் செடி வளருது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கீரை வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அதெல்லாம் கட் பண்ணி விட்டு தான் இது நல்லா வளர்ந்துருக்கு. இது டெய்லியும் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே வர வெண்டைக்காய். இது சின்னதுலேயே வரும். இந்த வெண்டைக்காவே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். 3 நாளில் இது பட்டுன்னு வளர்ந்துடுச்சு. இது நாங்கள் விதை போட்டது தான். இதுவும் கத்திரிக்காய் செடி தான். இதுக்கு பக்கத்தில் வந்து கற்பூரவள்ளி செடி, அப்புறமா அதிலே காகட்டா பூ செடியும் இருக்குது, மல்லிப்பூ செடி. அதை நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் அந்த இலையெல்லாம். இதோடைய பக்கத்தில் அவரைக்காய் செடி இருக்குது. இந்த அவரைக்காய் செடியும் பார்த்திங்கன்னா சின்னதுலேயே காய் வர்றது. இதோடைய கொடி மாதிரி வரும். அதில் ஒரு கொடி எடுத்து நாங்கள் மாங்காய் மரத்துக்காக விட்டுருக்கோம். அது பக்கத்துலேயே மென்டோஸ் செடியும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பட்ரோஸ் செடி இருக்குது பாருங்கள். இந்த சைடு க்ரீன் டீ போடுவாங்கள்ல, அந்த கிராஸ் இருக்குது. இது நாங்கள் டெய்லியும் பறித்து இதில் தான் நாங்கள் க்ரீன் டீ போடுவோம். ரெசிபி வேணால் நான் தனியாக ஒரு இடத்துல ஷேர் பண்ணுறோம். இதுலேயே பார்த்திங்கன்னா கம்பு செடியும் வளருது, அதுலேயும் ஒரு அவரைக்காவும் வளருது. அது நாங்கள் தனியாக வீடியோ எடுத்து போடுறோம் கிட்ட போய். இது பார்த்திங்கன்னா மல்லிப்பூ செடி, குண்டு மல்லி இருக்குல்ல, அதுதான் இது. இது நிறைய மொட்டு வருது பாருங்கள். இதையும் நாங்கள் கட் பண்ணி விட்டது தான். இல்லை டெய்லியும் பூக்கும், நாங்கள் அதை பறிச்சுப்போம். இது பார்த்திங்கன்னா ரோஸ் செடி. இதுலேயும் மொட்டு வருது, 2 மொட்டு விட்டுருக்கு. ஆல்ரெடி நாங்கள் 2 பறிச்சிட்டோம். இல்லை லீஃப் கட் பண்ணி விட்டது தான். அது இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ துளிருது பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்போம். பக்கத்தில் பார்த்தோன்னா இது வந்து தக்காளி செடி. இதில் பூ வருது. இதுதான் ஃபஸ்ட்டு வருது பூ. அதுலேயே கனகாமரம் செடியும் வச்சுருக்கோம். காஷ்மீர் மிளகாவும் இருக்குது அதில். இந்த கனகாமரத்துலேயும் பூக்குது பாருங்கள். இது வந்து கத்திரிக்காய் செடி. இது நாங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தோம். அது நல்லா வளர்ந்துருந்தோம், ஆனால் எலி தோண்டி போட்டுடுச்சு. இது மல்லிப்பூ செடி, நாட்டு மல்லி. எங்கள் பாட்டி வீட்டாண்ட இருந்தது, எங்கள் பாட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, நாங்கள் வச்சுருக்கோம். அதிலே கனகாமரம் செடியை நாங்கள் வச்சுருக்கோம்.
பாருங்கள். இதுவும் பட் ரோஸ் தான். இதுலேயும் 3 கலரில் வரும். எல்லாமே லைட் செட்டிங் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது பார்க்க நாங்கள் சின்னதில் வச்சது இப்போ நிறைய பெருசாக வருது. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி தான் இதுவும். இதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வெண்டைக்காய் வருது. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இருங்க காட்டுறேன். இதில் கூட ஒரு மிளகா செடி வளருது. இது மென்டோஸ் செடி. இது சாப்பிட்டா சுகர் வராது. நாங்கள் டெய்லியும் காலையில் ஆளுக்கு 2 பறித்து சாப்பிடுவோம். இந்த சைடும் மிளகா செடி வச்சுருக்கோம். இதுவும் நல்லா வளர்ந்துட்டு வருது. இது வந்து மல்லிகைப்பூ செடி. நாங்கள் பதையம் போட்டு இதிலே வச்சுருக்கோம். இந்த சைடு பவளமல்லி செடி இருக்கும் இல்லையா, அதுதான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் கீரை விதை போட்டிருந்தோம். அது நல்லா வளர்ந்துருந்தது. நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் அதை. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. அது பக்கத்துலேயே நாங்கள் ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம். அது என்ன மல்லின்னே தெரியல, பூத்த பேர் தான் தெரியும். இது நாங்கள் கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது திரும்பியும் அந்த கீரை கட் பண்ண இதில் நாங்கள் விதை போடுவோம். அதனால் வச்சுருக்கோம். ஓகே, பாய்.